சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. தமிழகத்தில் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 அப்படிங்கறத வழங்க போறாங்க. ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் இது பொருந்தும். ஸோ இதற்கான முழு விவரத்துக்காக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மகப்பேறு காலத்தில் 18,000, இலவச பேருந்து பயணம், சுயதொழில் தொடங்க 50,000, சமையல் எண்ணெய் உற்பத்திக்கு 3 லட்சம் வரை கடன், 50% மானியம் போன்ற பல திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்தியும் வராங்க. இதுல நிறைய பெண்கள் பயனடைந்தும் இருக்காங்க. இந்த 5000 ரூபாய் மானியம் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக கொடுக்கப்படுது. இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இதற்கான வயது வரம்பு 25 மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடியவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் உங்களுடைய ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி ஆகிய பிரிவினர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறது தமிழகத்தில் உள்ள பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்க அவர்களது பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவியாக கொடுக்கப்படுது. இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வெட் ட்ரை கிரைண்டர் சப்சிடி ஸ்கீம் தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அல்லது அதற்கு மேல் மதிப்புள்ள உலர் அல்லது ஈரமாவு அரைக்கும் இயந்திரம் வாங்கும்போது மொத்த விலையின் 50% அல்லது 5000 வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ரூபாய் 5000 அப்படிங்கிறது மானிய தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா பிறப்பு சான்று, உங்களுடைய குடும்ப அட்டை, உங்களுடைய ஆதார் அட்டை, வருமான சான்று, கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அதற்கான சான்றுகள் இருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வருமான வரம்பு பொருந்தாது. மற்றவர்கள் வருமான சான்று கட்டாயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதற்கு நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்த ஆவணங்களை எடுத்துட்டு உங்களுடைய மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டியை அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்களுக்கு ரூபாய் 5000 அப்படிங்கிறது மானியமாக வழங்குவாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய புது புது அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.